இது என்ன நம்ம வீட்டு முன்னாடி யார் வீட்டு நாய் படுத்து கிடக்கு? ஏய், இது நாய் இல்ல பாய். பாய் என்னப்பா வீட்டு வாசல்ல படுத்திருக்க? வீட்டு வாசல் அங்க இருக்குண்ணா. ஓ, என் பொண்டாட்டி இப்ப அங்க மாத்திட்டாளா? சரி, நீ எதுக்கு இங்க படுத்திருக்க? எனக்கு வெளியூருண்ணா. எனக்கு அம்மா இல்ல, அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதனால வீட்டை விட்டு வந்துட்டேன். ஓ, ஐ சீ. உனக்கு லைஃப் பிரச்சனை, எனக்கு வைஃப் பிரச்சனை, அவ்வளோதான். வாயா உன்னெல்லாம் அடிக்கிற அடியில நீன தூங்கலையா? சாலி முடிஞ்சது. ஓகே பாய். உனக்கு குட் நைட், எனக்கு பேட் நைட். சாரி சாரிப்பா, நீ தூங்குப்பா. தூங்கு தூங்கு தூங்குப்பா. பாய், குட் நைட். ஏய், புதுதா வந்திருக்க கதவை வாயா. வீட்ல நீ பிரச்சனையா நான் பிரச்சனையா? நான் தாமா பிரச்சனை. உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடே பெரிய பாடு. இதுல தோரணைய பேச்சு வேற உனக்கு. உன்னெல்லாம் அடிக்கிற அடியில நீ நாளைக்கு மட்டும் குடிச்சிட்டு வா பாப்போம். போயா வெளியே. நீனு தூங்கலையா? தூக்கம் வரலண்ணா. ஏமாடி அம்மா, எப்பா முதுகு உடஞ்சி போச்சு. அது எனக்கு கூட தூக்கம் வரல, அதான் காத்தாட வெளியே படுக்க வந்துட்டேன். சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? அது சில நேரங்கள்ல நானும் என் பொண்டாட்டியும் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி அடிச்சு விளையாடுவோம், அதான். நீங்க அடிச்ச மாதிரி இல்லையே. இந்த பையன் எல்லாத்தையும் கவனிச்சிருப்பான் போல. சரி, எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்குறேன், நீ தூங்க. பயப்படாத. ஏம்மா ஏப்பா என்ன அடி அடிக்கிறாப்பா. ஏப்பா ஐயோ என்ன வாழ்க்கை இது? எனக்குன்னு யாருமே இல்லையே. ஆதரவற்றவன் நான், ஆறுதலில்லாதவன். கனவுகள் உண்டு எனக்கு, யாருமே இல்லை துணைக்கு. ஆதரவற்றவன் நான், செல்ல ஆசை, பாடம் படிக்க ஆசை, அன்பாயிருக்க ஆசை, கேட்குது வெறுப்பு ஓசை. பள்ளிக்கு செல்ல ஆசை, பாடம் படிக்க ஆசை, அன்பாயிருக்க ஆசை, கேட்குது வெறுப்பு ஓசை. பசியோடு வயிறு துடிக்குது, படியன் அடிக்குது, உறவுகள் எல்லாம் முறிந்தது, வாழ்க்கையே முற்றும் வெறுக்குது. ஆதரவற்றவன் நான், ஆறுதல் இல்லாதவன். கனவுகள் உண்டு எனக்கு, யாருமே இல்லை துணைக்கு. சசி, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. எந்த நிலையிலையும் மனம் தளராத.
கெட்ட பழக்கங்களை பழகிடாத. உனக்கு நான் இல்லாம போனாலும் ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பாரு. என்னை விட்டு போயிட்டியேம்மா. சசி, உன்னை படைச்ச ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய ஆட்களையும் வச்சிருப்பாரு. எதை நினைச்சும் கவலைப்படாத. ஆதரவற்றவன் நான், ஆறுதல் இல்லாதவன். கனவுகள் உண்டு எனக்கு, யாருமே இல்லை துணைக்கு. அந்த இண்டஸ்ட்ரியை விலை பேசிட்டியா? நான் சொன்ன ரேட்டு கொடுத்தா நல்லது, இல்லனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிரு. நான் கண்ணு வச்சிட்டேனா கொன்றுவேன், சொல்லிரு. என்கிட்ட விலை பேசுறதே தப்பு. நீ அப்படியே டவுனுக்கு போய் எனக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துரு, முடிய போகுது. இந்த வியாதி எப்போதான் தெரியல, ஒரே பெரும்பாடால இருக்கு. என்னப்பா வீட்டு வேலைக்கு ஸ்மார்ட்டா ஆள் கேட்டனே, என்னாச்சு? அப்பா அம்மா இல்லாத வெளியூர் பையன் இருக்கிறதா ராஜா காலையில போன் பண்ணி சொன்னாரு. பையன் என்ன சரி வருமாடா? எத்தனை வயசு பையன், என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னானா? கையோட கூட்டிட்டு வரேன்னு சொன்னாயா. வணக்கம் ஐயா. வாடா, வா 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 வா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதான் அந்த பையனா? ஆமாங்கய்யா. உனக்கு என்னடா முகம் உதைச்ச மாதிரி இருக்கு? பொண்டாட்டிக்கிட்ட உத வாங்கியிருப்பான். சும்மா இருங்க சார், கேவலப்படுத்தாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த ஊரா உனக்கு? பக்கத்துல கோணியூரியா. வீட்டு தோட்டத்தை சுத்தமா வைக்கணும், வீட்டையும் சுத்தமா வைக்கணும். செஞ்சிருவியா? செஞ்சிருவையா. அவன் ஒரே ஒரு வேண்டுகோள் கேக்குறான் ஐயா. என்ன? டெய்லி ஸ்கூலுக்கு போகணுமா? காலையிலயும் சாயங்காலமும் வேலையை கரெக்டா செஞ்சிருவியா? செஞ்சிருவையா. அப்படின்னா இன்னைக்கே வந்துடலாம். இன்னைக்கு போய் நம்ம ஊர் ஸ்கூல்ல அட்மிஷனை போட்டு சாயந்தரம் கூட்டு வந்துடுறேன். கட்டாயம் படிக்கணுமாக்கும்? அதத்தான் நானும் கேட்டேன். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. செல்வத்திலேயே கல்விதான் ஒப்பற்ற செல்வம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கய்யா. பரவாயில்லையே, உங்க அம்மா சரியா தான் சொல்லியிருக்காங்க. சரி படி, மாசம் 3000 ரூபாய் சம்பளம் தரேன். நன்றியா. வீட்டுல சைடுல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. போ, ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போட்டு வா. நீ தான் படிக்கல. சரியா, வா. நான் போயிட்டு போயிட்டு வரேங்கய்யா. அந்த பையனை உண்மையிலேயே பாராட்டணும் சார். என்ன? இந்த காலத்துல இப்படிப்பட்ட பசங்களை பார்க்கவே முடியலையா. ஏன்? இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசம்யா. செல்போன் இருந்தா போதும், கேம் விளையாடிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு படங்களை பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு கிடக்கானுங்க. சில பசங்க போதையிலேயே மிதந்துட்டு இருக்கானுங்க. இதுல லவ் வேற. சில பசங்க தான் இந்த பையனை மாதிரி படிக்கணும் முன்னேறணும்னு ஒழுக்கமா இருக்கானுங்க. காலம் ரொம்பவே மாறி போச்சியா. சில பெத்தவங்களும் பொறுப்பு இல்லாம தான் இருக்காங்க. ஆம்பளை குடிக்கிறான், பொம்பளை ஓடிடுறா. சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கய்யா, போயிட்டு வரோம் ஐயா. சொல்றா. அது சொத்தை சேர்த்து கெத்தா இருக்கணும், அதான் நம்முடைய டார்கெட். இந்த உடம்பு சரியாக மாட்டேங்குது. ராசாதி, என்னங்க? ராகி மால்ட் ரெடி பண்ணிட்டியா? ஆமாங்க, இதோ எடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா, இந்தாங்க.
என்ன வாழ்க்கை இது? ஏங்க அப்படி சொல்றீங்க? இத்தனை வருஷம் ஆகியும் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே. என்னங்க செய்யறது? உடம்பும் சரியாக மாட்டேங்குது. சரியாயிடுங்க, கவலைப்படாம குடிங்க. ம். உன்னோட குடும்ப சூழ்நிலையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. ம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படாம இருக்கிறது பெரிய விஷயம்தான். ஆமாப்பா, நானா அவ்வளோதான், அப்பவே போய் சேர்ந்திருப்பேன். இப்ப இருந்த என்னத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்க? இன்ஸ்டால போட்டோ போட்டுட்டு இருக்க பெரிய ஆளு மாதிரி. இன்சல்ட். நீ ஒரு வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு நல்லா படிக்கவும் செய்யற. எப்படிரா? கவலைப்படுறதால நம்ம உடம்புல ஒரு முளத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அதை எப்படியாவது அடையணும்னு நினைச்சு படிக்கும்போது அறிவும் வளருது, ஆற்றலும் வளருது. சூப்பர்ரா. எனக்கு படிப்பை நினைச்சாலே தூக்கம்தான் வருது. அப்ப மாடு மேய்க்க போ. அதே எப்படி? நான் படிப்புக்கேத்த வேலைக்கு தானே போவேன். நீ என்ன பட்ட படிப்பா படிச்சிருக்க? எல்லா படத்துலயும் ஃபெயிலு. பேச வந்துட்டான். மெதுவா பேசுடா, அக்கம் பக்கத்துல கேட்டுற போகுது. இதுல பிரஸ்டீஜ் வேற. நீ சொல்லு சசி. நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. அவர் ஸ்கூல்ல ஆசிரியர்களோட ஆலோசனைகள், பெரியவங்களோட ஆலோசனைகள் மூலமா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால நான் கவலைப்படுறதே இல்ல, முன்னேறி போய்கிட்டே இருக்கேன். நிச்சயமா நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர்ரா, கேரியான். நிச்சயமா நீ நல்ல நிலைமைக்கு வருவ. தேங்க்ஸ்டா. அப்ப நானு நீ உருப்படவே மாட்ட. வாடா. இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். டேய் நில்லுங்கடா, நானும் வரேன். விட்டு ஓடுறாங்க பாரு. இந்தம்மா. அம்மா. ரொம்ப வலிக்குதே. இப்பதானே மாத்திரை போட்டிருக்கீங்க, கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சிரும். ச்சே, இந்த வியாதி என்ன பாடா படுத்துது. வா. என்னதான் மாத்திரை மருந்து போட்டாலும் சரியாகவே மாட்டேங்குது. என்னங்க செய்யறது? நாமளும் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஐயோ, என்னோட தலையெழுத்து இப்படி இருக்கு. சொத்து பத்து நிறைய இருக்கு. ஆனா சுகம் இல்லையே. சரி, பேசாம ரெஸ்ட் எடுங்க. வலிக்குது வலிக்குது. அம்மா. வலிக்குது. அம்மா வலிக்குது. அம்மா முடியலையே. என்னாச்சுமா? ஐயா படுத்துட்டாங்க. ஐயா ஒரு தீராத வியாதியால 3 வருஷமா கஷ்டப்படுறாங்க. மாத்திரை மருந்து போட்டாலும் சரியாக மாட்டேங்குது. சரியாயிருமா? என்னடா சொல்ற? ஒரு டாக்டர் கூட சரியாயிடும்னே சொல்லல, ஆனா நீ சரியாயிடும்னு சொல்ற? டாக்டருங்களுக்கெல்லாம் டாக்டர் இயேசு ஆண்டவர் இருக்காரியா. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வியாதியை விலக்குகிறவர். உங்க வியாதியை ஒரு நொடியில விலக்கிடுவாரு. இருங்க வரேன். எங்க போறான்? தெரியலங்க. அம்மா வலிக்குது. இந்தாங்கம்மா, இத வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக என் ரூம்ல போய் ஜெபம் பண்றேன். நிச்சயமா அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. ராசாத்தி, என்னங்க? சத்தமா வாசிக்கிறியா? சரிங்க. ஜெபத்தை கேட்பவர், பதிலை தருபவர், அலட்சியம் செய்யாமல் அங்கீகரிப்பவர். ஜெபத்தை
ஜெபத்தை கேட்பவர் பதிலை தருபவர் அலட்சியம் செய்யாமல் அங்கீகரிப்பவர் இறங்குவீராக மனம் உருகுவீராக விளக்குவீராக வியாதியை விளக்குவீராக ஜெபத்தை கேட்பவர் பதிலை தருபவர் அலட்சியம் செய்யாமல் அங்கீகரிப்பவர் விண்ணப்பிக்கிறேன் வேண்டிக் கேட்கிறேன் ஜெபம் செய்கிறேன் ஜெயத்தை பெறுகிறேன் ஜெபத்தை கேட்பவர் பதிலை தருபவர் அலட்சியம் செய்யாமல் அங்கீகரிப்பவர் இறங்குவீராக மனம் உருகுவீராக விளக்குவீராக வியாதியை விளக்குவீராக ஆ. வாயா ராஜா. என்னய்யா இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஐயா தோட்டத்து வேலைக்கு போக வேணாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதான் தெரியல, இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாளும் இல்ல, அம்மாவோட பிறந்த நாளும் இல்ல, அவங்க கல்யாண நாளும் இல்ல. அப்ப என்னவா இருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல. ஐயா, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எனக்கு அற்புதத்தின் நாள். அப்படின்னா ஐயாவுக்கு இருந்த தீராத வியாதியில இருந்து ஆண்டவர் இயேசு அற்புத சுகத்தை கொடுத்துட்டாரு. அப்படியா? சூப்பர்யா, இது உண்மையிலேயே அற்புதம் தான். ஆமா, நான் நினைச்சே பார்க்கல. நாங்க வேதத்தை வாசிச்சு பிரார்த்தனை பண்ணோம். இயேசு சாமி அற்புதமா சுகத்தை கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாயா ஆமாயா. வா சசி, வா. எப்படியா நீங்க இயேசு சாமியை நம்பி பிரார்த்தனை பண்ணீங்க? சசியால தான். சசியாலையா? ஆமா, சசிதான் இந்த நல்ல செய்தி எங்களுக்கு சொன்னது. அப்படியா? ஆமா. சசி சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப விவரம் தெரிஞ்ச பையனா தான் இருக்கான். எல்லாம் தேவ கிருபை. இதுவரை சசி எங்க வீட்டு வேலைக்காரனா இருந்தான். இன்னையில இருந்து சசி எங்களுடைய பிள்ளை. ஐயா, என்னது? ஆமா சசி, இனி நீதான் எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய வாரிசு. ஐயா, ஆமா சசி, உன் நம்பிக்கை வீண் போகல. நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் உனக்கு துணையா இருக்காரு. எனக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்கும் துணையா இருக்காரு. ஆமா, அது சரிதான். அடடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லா பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை துணையா வச்சுக்கிட்டு வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. உன்னோட ஆசைப்படியே நடக்கும். சரி, உங்க எல்லாருக்கும் விருந்து ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். வாங்க, வாங்க, போலாம். ஆதரவானார் இயேசு வலது கைய பிடித்து நிதமும் என்னை நடத்தி துணையாய் நிற்கிறார். ஆதரவானார் இயேசு